என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெக்டர் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, கேள்வியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஹூஸ் adjacent sides ஆர் I வெக்டர் ப்ளஸ் J வெக்டர் ப்ளஸ் K வெக்டர் அண்டு 3A வெக்டர் மைனஸ் K வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், adjacent sideன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, adjacent side கொடுத்துட்டு எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். பேரலோகிராமனுடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தமிழில் பேரலோகிராம்னா இணைகரம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய வெக்டருக்கு ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். adjacent சைடுன்னு கொடுத்துட்டாலே அதை நம்ம வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் வந்து எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம 2 விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வெக்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெக்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் சொல்லுவோம், ஸ்மால் ஏ வெக்டர் ஸ்மால் பி வெக்டர். இதே பொசிஷன் வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் ஓஏ வெக்டர் கேபிட்டல் ஓபி வெக்டர்னு எடுப்போம். சரிங்களா? இங்கே நமக்கு adjacent சைன் கொடுத்துருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டாக கூடியதை நம்ம ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும். செகண்டாக இருக்கிறத நம்ம வந்து என்னென்னா பி வெக்டர்னு எடுத்துக்கணும். சரியா சாமி? இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏ வெக்டர் எழுதலாம். இங்கே பாருங்கள், ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், 1i வெக்டார் ப்ளஸ் 1j வெக்டார் ப்ளஸ் 1k வெக்டார் எழுதுறேன். சார் இது எப்படி சார் எழுதுனீங்கன்னா, ஐ வெக்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 1ங்களா, அப்போ 1a வெக்டார். ஜே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே சைன் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குங்களா, அப்போ ப்ளஸ் 1. கே வெக்டருக்கு முன்னாடி 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் 1. அதை தான் 1i வெக்டர் ப்ளஸ் 1j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர்னு எழுதியிருக்கேன். இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது. செகண்ட் பாருங்கள், பி வெக்டர் பாருங்கள் 3i வெக்டார். அடுத்து இங்கே ஜே வெக்டரை காணோம். நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பி வெக்டர் 3a வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஜே வெக்டரை காணோம். அப்போ ஜே வெக்டர் மிஸ் ஆகிருக்குன்னா எந்த வெக்டர் மிஸ் ஆகிருக்கோ அதுக்கு நம்ம 0 கொடுத்துக்கணும். ப்ளஸ் 0 கொடுத்துட்டு ஜே வெக்டர் இல்லாதனால 0j வெக்டர்னு கொடுக்கணும். எங்கேயாவது தப்பி தவிர 1ன்னு கொடுத்துடாதீங்க. மிஸ் ஆனதற்கு வேல்யூவே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம 0 கொடுக்கணும். சாமி புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஐ வெக்டர் மைனஸ் கே வெக்டர் தானே சாமி இருக்குது, 3i வெக்டர் மைனஸ் கே வெக்டர் இருக்குது, ஜே வெக்டர் இல்லை, அதனால 0 கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், கே வெக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 1k வெக்டர். புரியுதா சாமி? இது எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், 3i வெக்டர் மைனஸ் கே வெக்டரை 3i வெக்டர் ப்ளஸ் 0j வெக்டர் மைனஸ் 1k வெக்டர் எடுத்துக்கிறோம். 0j வெக்டருங்கிறது இந்த ஜே வெக்டர் இல்லாதனால கொடுத்துருக்கோம். இப்படி எழுதிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து சம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் எழுதலாம், ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். கொஸ்டினை பார்த்து தான் சம் எல்லாம் எழுதுறேன். ஏரியா ஆஃப் த பேரலோகிராமுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். நீங்கள் கவனிங்க, இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் அதுக்கு வந்து 1/2 மாடுலஸ் கொடுத்து நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். அதே மாதிரி பேரலோகிராம்லேயும் 1/2 மாடல்ஸ் கொடுத்து நம்ம சம்ஸ் வந்து அதை சால்வ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராமில் கவனிச்சுங்க, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் சொல்லி 2 கேள்வி கேட்பாங்க. ஒன்று adjacent சைட் கொடுத்து கேட்பாங்க, இல்லைன்னா டயகனல் வெக்டர்னு கொடுத்து கேட்பாங்க. சாமி நல்லா கவனிச்சுங்க, ஏரியா ஆஃப் த பேரலோகிராமில் adjacent சைட்ஸ் கொடுத்து இப்போ கேட்டிருக்கிறாங்க. இதே கேள்வியை டயகனல் கொடுத்தும் கேட்பாங்க. இப்போ adjacent சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் என்ன ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாடுலஸ் இருக்கணும். இவ்வளோ தான். இதுதான் ஏரியா ஆஃப் த பேரலோகிராமனுடைய ஃபார்முலா. இங்கே எல்லா இடத்துலையும் 1/2 கொடுப்போம், ஆனால் இங்கே 1/2 கொடுக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கு சாமி. ஏரியா ஆஃப் த பேரலோகிராமில் adjacent சைடுன்னு கேட்டாங்கன்னா இங்கே 1/2 வரக்கூடாது. இதே ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கொடுத்துட்டு இங்கே டயகனல் வெக்டர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நம்ம வந்து 1/2 கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்வி தான் நம்மளுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாதனமாக 1/2 கொடுத்துருவாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னு சொல்லி adjacent சைட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே முன்னாடி 1/2 கொடுக்கக்கூடாது. இதே கேள்வியை ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் சொல்லி இங்கே டயகனல் வெக்டர்ஸ்ன்னு வந்திருந்ததுன்னா இங்கே நம்ம 1/2 கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கலாங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஆனால் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாடுலஸ்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இருக்குங்களா? ஃபஸ்ட் அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் இங்கே என்ன எழுதலான்னு பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ்னாலே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம டிட்டர்மின் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். ஃபஸ்ட் ரோ வந்து ஃபிக்ஸ்டு. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டாக ஏ வெக்டர் இருக்குங்களா? அப்போ ஏ வெக்டரை டிக் பண்ணிக்கோங்க. ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், நம்பர் 1. ஜே வெக்டருக்கு முன்னாடி 1, கே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது 1. அடுத்து பாருங்கள், பி வெக்டர் டிக் பண்ணிக்கோங்க. பி வெக்டரில் ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது 3.
ஜே வெக்டருக்கு முன்னாடி 0, கே வெக்டருக்கு முன்னாடி -1. இப்போ எழுதி வச்சுக்கலாம். இப்போ எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது அகைன் வந்து நம்ம திருப்பி எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், ஐ வெக்டார், அடுத்து என்ன இருக்குது 1 3. அடுத்து செகண்ட் காலம் பாருங்கள், செகண்ட் காலம் என்ன இருக்குது ஜே வெக்டார். அப்போ ஜே வெக்டார் 1 0 எழுதிட்டு இந்த டிட்டர்மெண்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து சால்வ் பண்ணலாங்களா. இப்போ கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கால்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழ் நோக்கி மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 × -1. ஐ வெக்டரில் கால்குலேட்டரில் வராது. இங்கே பாருங்கள் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -1 1 × -1 அடிங்க. -1 வருதுங்களா, -1 எழுதிட்டு இங்கே ஐ வெக்டருக்குனால -1 ஐ வெக்டார், அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள், இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 3 வருதுங்களா, 1 × 3 என்ன 3ங்களா, +3 கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஜே வெக்டர். அப்போ 3 ஜே வெக்டர். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 1 × 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன சமயம் வரும், 0 தான் வரும். இங்கே பாரு தெரியலனா கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். 1 × 0 0 வருதுங்களா, அப்போ +0 இங்கே என்ன இருக்குது பாருங்கள் கே வெக்டர், 0 கே வெக்டர். புரியுதா சாமி. அதாவது மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரே மாதிரி நான் எழுதிட்டு வரேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து இங்கே மைனஸ் கொடுத்துட்டு, ஏன் சார் இதை மல்டிப்ளை பண்ண முடியாதான்னா பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரூல் படி பாருங்கள், இங்கே பாருங்கள் இப்படி ஏற மாதிரி கொடுக்கும்போது பாருங்கள் 2 வேல்யூ வருதுங்களா, 2 வேல்யூ ஒரு வந்து வெக்டர் இருக்குங்களா, இந்த மாதிரி 3 இது வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வருது, அதனால் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியிருக்காரு சொல்கிறேன். இதெல்லாம் பேசிக்ஸ்லேயே நம்ம நிறைய பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், இங்கே எப்பயுமே மைனஸ் கொடுத்துட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். 3 × 1 கால்குலேட்டர் வச்சா நமக்கு என்ன வரும், 3 வருங்களா. இங்கே என்ன இருக்கும் கே வெக்டார். ஓகேங்களா. அடுத்து 0 × 1 கால்குலேட்டர் 0 × 1 அடிச்சு பாருங்கள், ஆன்சர் வந்து 0ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஐ வெக்டர் இருக்குங்களா, அப்போ 0 ஐ வெக்டார். -1 × 1 அடிங்க, கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -1 வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஜே வெக்டர், அப்போ -1 ஜே வெக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடம் பாருங்கள், ஏன் சார் அதை ரவுண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் கே வெக்டருக்கு அப்புறம் தான் ஐ வெக்டர் ஜே வெக்டர் வருது. அப்போ மைனஸ் பண்ணும்போது நம்ம தப்பாக பண்ணிக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அதனால் இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே எக்ஸாம் பேப்பரில் அதை ரவுண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் ஹைலைட்டாக நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 வெக்டர் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். இந்த 2 வெக்டர் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கரெக்டுங்களா. மைனஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் -1, ஜே வெக்டருக்கு முன்னாடி 3 இருக்குது, கே வெக்டருக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள் 0. -1 3 0 எழுதிக்கணும். இந்த மைனஸ் சைனை நம்ம உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐ வெக்டர் எழுதலாம், +0ன்னு இருக்குங்களா, நம்ம எழுதும்போது -0 எழுதுக்கலாம். ஆக்சுவலி 0க்கு பாசிட்டிவ் சைனும் கிடையாது, நெகட்டிவ் சைனும் கிடையாது. 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். உங்களுக்கு புரியிருக்கா, இங்கே +0 இருக்கிறனால -0 கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே -1 இருக்குங்களா, நம்ம எழுதும்போது +1 எழுதிக்கலாம். சமி புரியுதுங்களா. ஏன் சார் ஃபஸ்ட் எழுதுனீங்கன்னா இது தான் ஐ வெக்டர், இது ஜே வெக்டர் வருது, அடுத்து இது தான் வந்து கே வெக்டர். இங்கே கே வெக்டருக்கு பாருங்கள் +3ன்னு இருக்குங்களா, நம்ம எழுதும்போது என்ன எழுதணும் -3. அப்போ இதை வந்து கால்குலேட்டர் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் -1 -0 ஆன்சர் என்னது பாருங்கள் -1. அடுத்து 3 + 1 கால்குலேட்டர் அடிங்க 4ன்னு வரும். அடுத்து 0 -3ன்னு கொடுங்க -3ன்னு வரும். சமி புரியுதுங்களா இல்லையா. அப்போது இந்த இடத்துல என்னென்னா, இதை நம்ம மைனஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் என்ன வரும் ஆன்சர்னா -1 ஐ வெக்டர். இங்கே ஐ வெக்டர் கொடுக்கணும், இங்கே ஜே வெக்டர் கொடுக்கணும், இங்கே கே வெக்டர் கொடுக்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் எந்த சிம்பிள் இல்லைன்னா +னுக்குன்னு அர்த்தம். இப்போது ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் ஆன்சர் என்ன வந்து பாருங்கள் -1 ஐ வெக்டர் +4 ஜே வெக்டர் -3 கே வெக்டர் வந்தது. சரிங்களா. அப்போ இதுதான் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கு உண்டான கிராஸ் ப்ராடக்ட் உண்டான ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள், ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன கண்டுபிடிக்கும், இது ஸ்டெப் 2 வச்சுக்கலாங்களா. மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இந்த மாதிரி 2 கோடு போடுற பார்த்தீங்கன்னா இது பேர் மாடுலஸ். மாடுலஸ்னாவே என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கொயர் ரூட் ஞாபகம் வச்சுட்டு ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர், இது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் -1, அதை கொடுங்க. செகண்ட் ப்ராக்கெட்டில் ஜே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள் +4 இருக்குங்களா, அதை கொடுங்க. தேர்டு ப்ராக்கெட்டில் கே வெக்டருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் -3, அதை கொடுங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே எப்பயுமே இது ப்ளஸ் தான். சரிங்களா, அதை மாற்றக்கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுட்டு இந்த ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் இருக்குது -1 ப்ராக்கெட் க்ளோஸ், வெளியே வந்து பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து ஆன்சர் வந்து 26ன்னு வருது. √26 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட ஆன்சர் வந்து
√26 சமி புரியுதுங்களா? இது எழுதி ஞாபகம் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாங்களா? பாருங்கள், மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோமா? எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் சமி புரியுதுங்களா? ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் எழுதிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருங்களா? அதோட ஆன்சர் என்ன வந்தது? √26. புரியுதுங்களா? இப்போ ஏரியான்னு சொன்னதுனால இது என்ன எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஏரியானால இது ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.